The theme Vividhata mein Ekta. விவிதா மீன் ஏக்தா என்றால் வேற்றுமையில் ஒற்றுமை. அதுதானே இந்தியா. அதை பறைசாற்றும் வகையில் இந்தியா பல வேற்றுமைகள் கொண்ட தேசம், ஆனால் ஒன்றுபட்ட ஒற்றுமையான தேசம் என்ற ஒரு தீம் கொண்டு 100 கலைஞர்கள் பல்வேறு வாத்தியங்கள் முழங்க குடியரசுத் தலைவர் முன்னால் அணிவகுத்து வர இந்த அணிவகுப்பு நிகழ்ச்சிகள் தொடங்குகின்றன. இசைக்கப்படக்கூடிய கீதம் வந்தே மாதரம். 150 ஆண்டுகள் 150th anniversary வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டு அதை குறிக்கும் வகையில் இந்த விழா முழுக்கவே வந்தே மாதரம் பாடல் என்பது நிறைந்து ஒலித்திருக்கும். பல்வேறு வடிவமைப்புகள் வரும்பொழுது, பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து வரும்பொழுது, இன்னும் சொல்லப்போனால் பல அலங்கார ஊர்திகள் வரும்பொழுது அதோடைய தீமாக வந்தே மாதரம் என்பது தான் இருக்கிறது. இந்த இந்திய விடுதலையுடைய வேட்கையை வெளிப்படுத்தக்கூடிய கீதமாக வந்தே மாதரம் இருந்து இன்னி வரைக்கும் தேசத்துடைய கீதமாக ஒலித்து வரக்கூடிய வந்தே மாதரம் ஒலித்து நமது தவில், நாதஸ்வரம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுடைய வாத்திய கீதங்கள் முழங்க 100 இசைக்கலைஞர்கள், நாடு முழுமையிலிருந்து வந்திருக்கக்கூடிய 100 இசைக்கலைஞர்கள் வந்தே மாதரம் கீதம் முழங்க குடியரசுத் தலைவர் முன்னால் அணிவகுத்து வரக்கூடிய காட்சி. மாதரத்துடைய இந்த 150வது ஆண்டு இந்திய அரசு கடந்த சில மாதங்களாகவே விமர்சையாக கொண்டாடி வருகிறது. குடியரசு தின விழா கொண்டாட்டத்திலையும் கூட பரேட் கமாண்டர் அணிவகுத்து வருகிறார். पुष्प वर्षा जाग उठी है सुबह, जाग उठा है दिन, जागे हुए भारत का जागृत है गणतंत्र, हमारा 77वां பரேட் கமாண்டர் மற்றும் பரேடுடைய துணை கமாண்டர் ஆகியோர் இதை தொடர்ந்து வரக்கூடிய அணிவகுப்புக்கு முன்னோட்டமாக குடியரசு தலைவர் தங்களுடைய படை பிரிவுகளுடைய தலைவருக்கு வணக்கம் வைக்க திறந்த ஈப்பில் வரக்கூடிய காட்சிகள் இவை. சலாமி மஞ்ச் கி ஓர் இந்த முறை பரேட் கமாண்டராக இடம்பெற்றிருப்பவர் லெப்டினன்ட் ஜெனரல் பவனீஷ் குமார், ஜெனரல் ஆஃபீஸர் டெல்லி பகுதி. அதே போல அவரை தொடர்ந்து அவருக்கு பின்னால் அவருடைய பரேடுடைய துணை கமாண்டரும் கூட அணிவகுத்து வருவார். பரேட் கமாண்டர் தன்னுடைய சுப்ரீம் கமாண்டராக இருக்கக்கூடிய குடியரசு தலைவருக்கு வணக்கம் வைக்கக்கூடிய காட்சி. நமது நாட்டை பொறுத்த வரைக்கும் நமது படைப்பிரிவுகளுக்கெல்லாம் தலைவர் குடியரசு தலைவர் தான். இந்த குடியரசுடைய தலைவர் தான் நமது நாட்டுடைய முப்படைகளுக்கும் கூட தலைவர். ஆக அவர்களுடைய படைப்பிரிவுகளுடைய தலைவியாக இருக்கக்கூடிய குடியரசு தலைவருக்கு பரேட் கமாண்டர் வணக்கம் வைக்கக்கூடிய காட்சி. एक नई धूमधाम कुछ नई तैयारी. பரேடுடைய செகண்ட் இன் கமாண்ட், பரேடுடைய துணை கமாண்டர், இந்த அணிவகுப்புடைய துணை கமாண்டர் மேஜர் ஜெனரல் நவராஜ் தில்லியன் அவர்கள் குடியரசு தலைவருக்கு வணக்கம் வைக்கிறார். ऑफिसर बीएसएम चीफ ऑफ स्टाफ हेडक्वार्टर्स दिल्ली एरिया आईएमए देहरादून के पूर्व छात्र मेजर जनरल नवराज ढिल्लों ने सन 1991 में कमीशन प्राप्त किया. பரேட் கமாண்டர், பரேட் துணை கமாண்டர் குடியரசு தலைவருக்கு வணக்கம் வைக்க வழக்கமாக நடக்கக்கூடிய நடைமுறை என்பது இந்த நாட்டுக்காக பணியாற்றிய, அதுவும் வீர தீர செயல்கள் புரிந்த வீரர்களை மறப்பது இல்லை என்று குறிக்கும் வகையில் பரம்வீர் சக்கர, அசோக் சக்கர உள்ளிட்ட விருதுகளை பெற்ற உயிரோடு இருக்கக்கூடிய வீரர்கள் ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தின விழாவில் அணிவகுப்பர். நான் ஏன் உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னா, குறிப்பாக பரம்வீர் சக்கர பெற்ற வீரர்கள் பெரும்பாலும் உயிர் தியாகம் செய்ததற்காக பெறுவர். அதை தாண்டி இந்த தியாகத்தை தாண்டி வீரதீர செயல் உச்சபட்சமாக புரிந்தவர்களுக்கும் கூட பரம்வீர் சக்கர விருது வழங்கப்படும். பரம்வீர் சக்கர மற்றும் அசோக் சக்கர விருதாளர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த குடியரசு தின விழாவில் அணிவகுப்பர். இவர்களெல்லாம் கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த விருது
பெற்றவர்கள். ஆனாலும் கூட அவர்களுடைய வீரம் தியாகமெல்லாம் மறக்கத்தக்கது அல்ல என்று குறிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் அசோக் சக்கர மற்றும் பரம்வீர் சக்கர விருது பெற்றவர்கள் அணிவகுத்து வருவார்கள். அவர்களுடைய அணிவகுப்பு ஒவ்வொரு ஆண்டும் இந்த குடியரசு தின விழாவில் நடைபெறும். परमवीर चक्र और अशोक चक्र ताज है इन वीरों. இவர்கள் பலர் ஓய்வு பெற்றவர்களாக இருப்பார். ஆனாலும் கூட இந்த நாடு உங்களை என்றும் மறக்காது. நீங்கள் செய்த வீரம் என்பது, தியாகம் என்பது அத்தனை நினைவு கொள்ளத்தக்கது என்று ஒவ்வொரு ஆண்டும் இந்த விருதாளர்கள் அணிவகுப்பர். And now approaching the saluting base, the European Union contingent with 4 flag bearers. The EU military representation is led by Colonel. நமது நாட்டுடைய படைப்பிரிவுகள் அல்ல, ஐரோப்பிய ஒன்றியத்துடைய படைப்பிரிவுகள். ஒவ்வொரு ஆண்டும் எந்த சிறப்பு விருந்தினர் கலந்து கொள்கிறாரோ அவருடைய நாட்டை சேர்ந்த படைப்பிரிவுகளும் கூட இந்த அணிவகுப்பில் நம்ம இடம்பெற செய்கின்றோம். அந்த வகையில் ஐரோப்பிய ஒன்றியத்துடைய படைப்பிரிவுகள் இங்கே இடம் பெறுகின்றன. ஐரோப்பிய ஒன்றியத்துடைய 4 முக்கியமான கொடிகளை தாங்கிய ஐரோப்பிய யூனியனுடைய மிலிட்ரி ஸ்டாஃப் உடைய கொடி, அதே போல ஐரோப்பிய யூனியனுடைய அட்லாண்டா கடற்படையை சேர்ந்த கொடி மற்றும் ஐரோப்பிய யூனியனுடைய எஸ்பைட்ஸ் கடற்படை பிரிவை சேர்ந்த கொடிகள் பறக்க ஐரோப்பிய யூனியனுடைய சேர்ந்த வீரர்கள் அணிவகுத்து வருகிறார்கள். அவர்களுடைய வணக்கத்தை ஏற்கிறார் ஐரோப்பிய ஒன்றியத்துடைய கவுன்சில் தலைவர் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துடைய கமிஷன் தலைவர். Leading the mounted contingent of the Republic Day Parade 2026, resplendent in active combat uniform, mounted on magnificent gleaming steeds, the 61st Cavalry Contingent led by Captain Ahan Kumar, the only active horse cavalry regiment in the world. $2.73 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1.26 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 26 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 14 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in. 1,26 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in.